8/6/2026 பாக்கியத்தாரா பிடி 57க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? எப்படி வந்திருக்கு, 2 கொடுத்தோம், 2 வரல, 7 வந்திருக்குது. 8 கொடுத்தோம், 8க்கு வந்திருக்குது. 7, 8, 7 மூணே நம்பரில் 2 நம்பரில் வேலையை முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? நம்மளுக்கு 8 வந்து பி போர்டுக்கு வந்திருக்கு. நம்ம 2 சி போர்டில் வச்சா 2க்கு பவர் 7 பவரில் தான் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி நான் 72 ஏற்கனவே அடித்ததுனால தான் டபுள்ஸில் கூட 7 கொடுக்கல. நான் மற்ற நம்பர்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் திரும்பவும் அதே அடிக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரிபிள்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுள்ஸ் அடிச்சுட்டு வரதை பார்த்தா அப்படி தான் தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா 32ங்கிறது தான் நம்மளுக்கு 87ன்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. சரிங்களா? 3க்கு பவர் 8, 2க்கு பவர் 7 பவரில் இறங்கியிருக்குது. அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது. பார்க்குறவங்க நம்ம டைரெக்டாக என்ன வருதோ அதை கொடுக்குறேன். நீங்கள் பவர் வச்சும் விளாடுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அடிக்கும் போது தான் நான் கொடுக்குறது வின்னிங் வரும். வர்றதை எடுத்து போட்டோம்னா நீங்கள் பவர் வச்சு விளையாடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நானே பவர் வச்சு கொடுத்துருவேன். புரியுதுங்களா? பவர் வச்சும் கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம டைரெக்டாக என்ன பேட்டர்னில் கிடைக்குதோ அதுதான் வைக்கணும். சரிங்களா? அதுதான் முறை. அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா அப்படியே 8, 7, 7, 8ங்கிற மாதிரி வந்துருச்சு. இங்கேயும் 2ஆம் நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம கொடுத்ததில் 7 கொடுக்கலங்கிறதுனாலே அது ஃபெயில் ஆகிடும். இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8, 7ங்கிற மாதிரி தான் கணக்கில் வந்திருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். எப்படி வந்தது, எப்படி மிஸ் ஆகிடுச்சின்னு பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தாரா பிடி 57 ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் 2, 5 திரும்பவும் ஒரு 8 அல்லது 3. அதுவும் 3ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வரலாம் அல்லது சி போர்டுக்கும் வரலாம். 3. ஓகேங்களா? 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. காரணம் என்னென்னா 3ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டை பி போர்டு வரணும்னு நினைக்கிறேன். பி போர்டு, ஆமாம், சாரி, சி போர்டு கிடையாது. பி போர்டுக்கு 3ஆம் நம்பர் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரணும். சரிங்களா? 0, 3ன்னு வரும்போது அது சி போர்டுக்கும் ஒரு வேலை வந்தால் வரலாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா? ஆனால் அவுட்லேயும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் வெளியிலையும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டி போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை புதுசாக எடுத்துக்கோனா பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்ட்டு. நாளைக்கு ஒரு சூப்பர் வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். ஒரு டியில் நம்ம வின்னிங் வாங்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உங்களுக்கு எப்படி வருது. நமக்கு லக்கு நல்லா இருந்துச்சுன்னா உட்காரும். சரிங்களா? ஏ போர்டு 8, 5, பி போர்டு 7, 0, சி போர்டு 9, 4. 0ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏ போர்டோ பி போர்டோ வரலாம். 7 திரும்பவும் சி போர்டுக்குன்னு வந்தாலும் வரலாம். ஆமாம், அதை தான் சொல்ல வந்தேன். 3 கிடையாது, 7. 7 திரும்பவும் சி போர்டிலே 3வது 7 நிப்பாட்டி அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே 32 கிடச்சிருக்குது. 32ங்கும்போது நாளைக்கு அது 37ஆக வரலாம். சரிங்களா? 37, 07 அந்த மாதிரி வரணும். சரிங்களா? நமக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். பாருங்கள். அதுமாதிரி டபுள்ஸும் நாளைக்கு வருமானம். இது டபுள்ஸ் மாதம்தான், அடிக்கடி டபுள்ஸ் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வந்துச்சுன்னா போட்டுருங்க, அவ்வளோதான். 0, 4, 7, 8 இதுதான் 7ஆம் நம்பர் திரும்ப வருமானம் வரதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. ஏன்னா 27 பிசி, அடுத்து ஏசி 777, அடுத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஏபியோ ஏசியோ பிசியோ எப்படி வேணாலும் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 உட்காரலாம். ஆனால் 4Dயில் 2 கொடுத்துருக்குறேன் நான். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. 4D பாக்ஸாக வராமல் அப்படியே வந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? பாக்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு குழப்பம். ஆனால் நான் பாக்ஸ் தான் கொடுக்கல, அப்படியே தான் கொடுத்துருக்குறேன். இது மட்டும்தான் பாக்ஸ் எப்பவுமே நான் கொடுக்குறது. சரிங்களா? 037, 532, 324, 032, 019, 701, 048, 049. 0 நான் வந்துட்டு பி போர்டில் வச்சுருக்கேன். 5 வச்சுருக்கிறேன். 5க்கு பவர் 0 தான். ஒருவேளை அங்கே கனெக்டிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி 4Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு 0, 371 வரலாம். சரிங்களா? 303 அந்த பக்கம் போயிட்டு 071 வரலாம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படி வேணாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாற்றி கீற்றி வரும். 1ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், இந்த நம்பரை மட்டும் பாக்ஸாக போடுறதவங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு 30, 48, 553, 22. நேற்றுக்கு ஒரு நம்பர் அப்படி தான் மிஸ் ஆகி போச்சு. பார்த்திங்கன்னா 4Dயில் வந்து கொடுக்கலாம்னு எழுதி வச்சேன். ஆனால் நம்ம கொடுத்தது வேறு நம்பரு. அதனால் நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா? நேற்றுக்கு
ஒரே ஒரு இதான் எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த நம்பர் தான் நம்ம எடுத்திருந்தோம். 2, 7, 5, 7. 5க்கு பதிலாக 8 மட்டும் வச்சு அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? எடுத்திருந்தது 5க்கு பதிலாக நம்ம அந்த நம்பரை கொடுக்காம விட்டுட்டோம். ஒரு அடியில் வேறு கொடுத்துட்டேன். ஆனால் அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு அதே பேட்டர்ன் பிரகாரம் இந்த நம்பர் வருது. சரிங்களா? 53, 22 வருது. அப்போது இதை எப்படி பண்ணி அடிக்க போகிறாங்கன்னு தெரில. டைரெக்டாக அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வின்னிங் வந்துடும். பாருங்கள். அதே மாதிரி 97, 91 அதே பேட்டர்ன் தான். இந்த 2 நம்பரும் அதே பேட்டர்னில் தான் எடுத்துருக்கிறேன். இது மட்டும் நம்ம இதில் உள்ள பேட்டர்ன்லேருந்து எடுத்துருக்கிறேன். சரிங்களா? பாருங்கள் உங்களுக்கு எது வரும்னு பாருங்கள். 4 அடி வரலனாலும் வேறு எதுவும் உங்களுக்கு இதில் வருதா பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.